நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் பல எதிர்மறை சம்பவங்களுக்கு காரணமாக கூறப்படுவது தீய சக்திகள். இது பொதுவாக நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள், தீய எண்ணங்கள் மற்றும் தீய செயல்கள் ஆகியவற்றைக் குறிக்கும். இவை நம் மனதில் அச்சம், பதற்றம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளைத் தூண்டி நம் அமைதியான வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். தீய சக்திகளின் தாக்கங்கள். தீய சக்திகள் நம் மனதை குழப்பி அச்சம், பதற்றம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுக்கும். நாம் செய்யும் எந்த ஒரு செயலிலும் தடைகள் ஏற்பட்டு தொடர்ச்சியான தோல்விகளை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் தீய சக்திகள் உடல் நலப்பிரச்சினைகளுக்கும் காரணமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்பை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையில் இடையூறுகளை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து விலகி நிற்க வைத்து சமூக வாழ்க்கையை பாதிக்கும். பல ஆன்மீக நம்பிக்கைகளில் தீய சக்திகளிலிருந்து விடுபடுவதற்கான பல வழிபாட்டு முறைகள் கூறப்படுகின்றன. காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. இதை தினமும் ஜபிப்பதால் நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும். ஐயப்பா, மகாளி, காலபைரவர் போன்ற தெய்வங்களை வழிபடுவதும் அவற்றின் பாடலும் தீய சக்திகளை விரட்டும். வீட்டில் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி தெய்வங்களுக்கு பூஜை செய்வதால் வீட்டில் நல்ல சூழல் நிலவும். அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய நாட்களில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் மனதில் அமைதி ஏற்படும். ஹனுமான் சாலிசா போன்ற மந்திரங்களை தினமும் ஜபிப்பதால் பேய், பிசாசு போன்றவற்றின் பயம் நீங்கி நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் விலகிச் செல்லும்.